சமீபத்தில் ரஷ்ய பிரசிடென்ட் புடின் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது அமெரிக்காவை தகவல் போரில் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். ஏனென்றால் அமெரிக்கா கிட்ட மட்டுமே உலகத்தில் 12,000க்கும் அதிகமான மீடியாக்கள் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். என்னது 12,000 மீடியாவா அப்படின்னு இதை கேட்ட உடனே பல பேருக்கு தலை சுத்தி இருக்கு. அமெரிக்காவில் இவ்வளவு டிவி சேனல்கள் இருக்கான கேள்வியும் உங்களுக்கு எழும்பி இருக்கும். ஆனால் புடினவர்கள் சொல்ற வேற விஷயம் இது இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு மாய வேலையை பற்றி தான் சொல்லியிருக்கார். உங்க மொபைலில் வர்ற ஒரு சின்ன நியூஸ்ல இருந்து நீங்க பார்க்குற ஹாலிவுட் படம் வரைக்குமே எப்படி உங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். இதை பற்றி தான் புடினவர்களும் சொல்லியிருக்கார். ஆகவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். புடினவர்கள் சொன்ன அந்த 12,000 அப்படிங்கிற நம்பரை கேட்டு பல பேர் சாக்காயிட்டாங்க. அமெரிக்காவோட அரசாங்கமே 12,000 பத்திரிகைகளோட ஒப்பீஸை நேரடியா நடத்துறாங்களான்னு பார்த்தா இல்ல. ஆனா புடினவர்கள் சொன்னது இதை பத்தியான குளோபல் மீடியா ஓனர்ஷிப்பை பற்றி தான் சொல்லியிருக்கார். இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்க்குற 90% செய்திகள் வெறும் 5 அல்லது 6 மெகா நிறுவனங்களோட கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு. கோம்காஸ்ட், டிஸ்னி, வார்னர் புரோஸ், பேரனோன் பிக்சர், சோனி இந்த நிறுவனங்கள் தான் அந்த பிக் பாஸ் ஆகி இருக்கிறார்கள். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் கீழே 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயிரக்கணக்கான கிளை நிறுவனங்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரு நியூஸ் ஏஜென்சி அமெரிக்காவில் ஒரு செய்தியை அடிச்சா அது அடுத்த 5 நிமிஷத்துல லண்டன் அதாவது யூகேவில் இருக்கிற ஒரு பேப்பர்ல வரும். அதே மாதிரியே நம்ம கொழும்புல இருக்கிற ஒரு நியூஸ் சேனல்லையும் வரும். இதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் மோனோபோலி, அதாவது தகவலை தன் கையுக்குள்ள வச்சிருக்கிறது தான் இதோட அர்த்தம். இதைத்தான் அமெரிக்கா செய்கிறார்கள். இதைத்தான் புடினவர்களும் சொல்லியிருக்கார். சரி, இவங்க எப்படி வேலை செய்யறாங்க என்பதை நாங்க முக்கியமா கவனிக்கணும். ஒரு பொய்யை உண்மையான நம்ப வைக்கணும்னா அதை ஒரு இடத்துல மட்டும் சொல்ல மாட்டாங்க. நீங்க காலையில எழும்பி பார்க்குற செய்தித்தாளில் அந்த நியூஸ் இருக்கு. ஆபீஸ் போற வழியில கேட்குற ரேடியோவில் அதே நியூஸ் இருக்கு. லஞ்ச் டைம்ல பார்க்குற யூடியூப் வீடியோவில் அந்த நியூஸ் இருக்கு. நைட்டு பார்க்குற டிவிலையும் அதே நியூஸ் தான் ஒளிபரப்பாகும். இப்படி சுத்தி சுத்தி ஒரே தகவலை வேற வேற ஆட்கள் மூலமா சொல்ல வைப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? எல்லாரும் இதையே சொல்றாங்களே, அப்ப இது உண்மையா தான் இருக்குமென்று நீங்களே நம்பிடுவீங்க. இதைத்தான் புடினவர்கள் புரப்பகண்டான்னு சொல்றார். ரஷ்யா தரப்புலேருந்து தங்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை ஆதாரத்தோடு வெளியிட்டாலும் இந்த 12,000 கிளைகளும் சேர்ந்து அதை ஒரே குரல்ல ஃபேக் நியூஸ் என்று சொல்வார்கள். அப்போ தனியோட ரஷ்யாவில் ஒட்டுமொத்த உலகத்தோட கருத்தை மாற்ற முடியாம போயிடும். இதுதான் இப்ப நடக்குது. இது ரஷ்யாவுக்கு மட்டுமில்ல, அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கு. இப்படி ஒரு செய்தியை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்றதால அதுல இருக்கிற ஆபத்தான பக்கத்தை நாங்க முக்கியமா பார்க்கணும். ஒரு நாட்டை காலி பண்ணணும்னா அந்த நாட்டின் மேல போர் தொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த நாட்டை பற்றி தப்பான செய்திகளை பரப்பினாலே போதும். உதாரணத்துக்கு ஈராக் போர் அனைவருக்குமே ஞாபகம் இருக்கு. சதாம் ஹுசைன் அவர்கள் கிட்ட பேரளவு தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி இதே அமெரிக்க மீடியாக்கள் தான் உலகம் முழுக்க செய்திகளை பரப்பினாங்க. ஆனா போருக்கு அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு ஆணி கூட இல்லை. ஆனால் அந்த ஒரு பொய் செய்தியால் ஒரு நாடே சின்ன பின்னமாகி இருக்கு. இப்போ கூட அந்த ஈராக் அந்த போரில் இருந்து மீண்டெழும்பி வர முடியாமல் பின்தங்கி ஒரு நாடாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி அமெரிக்கா தங்களுடைய இலக்கை சாதித்து இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரிலையும் ரஷ்யா சொல்ற நல்ல விஷயங்களை மறைக்கிறதும், ரஷ்யா தரப்புல இருக்கின்ற நியாயமான கருத்துக்களை மறைக்கிறதும், சின்ன விஷயத்தை பெருசாக்குறதும் இவங்களுக்கு கைவந்த கிளை, அதாவது மேற்குலக மீடியாக்களுக்கு கைவந்த கிளையாக இருக்கு. இதைத்தான் புடினவர்கள் தகவல் யுத்தம், அதாவது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றார். இன்னும் ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன், உன்னிப்பா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி நியூஸ் சேனல்களுக்கு செய்திகளை விற்கிறதே 2-3 ஏஜென்சிகள் தான். முதலாவது ராய்டர்ஸ், இது யூகே பேஸ் நிறுவனம்னு சொல்லப்படுது. இரண்டாவது அசோசியேட்டட் பிரஸ், இது அமெரிக்கா பேஸ் நிறுவனம். மூன்றாவது ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ், இது பிரான்ஸை சேர்ந்த நிறுவனம். இவங்க கொடுக்குற செய்திகளை தான் மற்ற நாட்டில் இருக்கின்ற சனங்கள் வாங்கி அப்படியே டெலிகாஸ்ட் பண்றாங்க, அப்படியே தங்களுடைய செய்தி ஊடகங்கள்ல ரிலீஸ் பண்ணுகிறார்கள். அப்போ இவங்க எதை செய்திகள்னு சொல்றாங்களோ அதுதான் செய்தி. இவங்க ஒருத்தரை கெட்டவனன்னு சொன்னா உலகமே அவரை கெட்டவனன்னு தான் பார்க்க. இப்ப புடினவங்க கேட்கிற கேள்வி இதுதான். நாங்க நியாயத்தை, எங்களுடைய பக்கத்தை நியாயத்தை சொன்னாலும் உங்களோட இந்த பிரமாண்டமான மீடியா மெஷனரியை நாங்க எப்படி எதிர்க்க முடியும்? இது ஒரு சமம் இல்லாத போர். ஒரு பக்கம் வெறும் வாய்மொழி இருக்கும், இன்னும் ஒரு பக்கம் 12,000 மெகா ஊடகங்கள் இருக்கும். இப்படி இருக்கையில நாங்கள் சொல்லுகின்ற உண்மைகளை நீங்கள் எப்படி ஏற்பீங்கள் என்றும் இப்ப புடினவர்கள் தரப்புல இருந்து தன்னுடைய குமரல்களை வெளியில சொல்லியிருக்கார். இது ரஷ்யாவுக்கு மட்டுமில்லை, இது அமெரிக்கா எதிர்க்கின்ற
அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும். இப்ப நாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். அதுதான் உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்கள். நீங்க யூஸ் பண்ற Facebook, YouTube, Instagram, X இது எல்லாமே அமெரிக்க நிறுவனங்கள் தான். இவங்க நினைச்சா யாரை வேணாலும் உலகத்துல ஹீரோவா காட்ட முடியும், யாரை வேணா வில்லனா காட்ட முடியும். இதைத்தான் அல்கோரிதம் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அமெரிக்காவோட கொள்கைக்கு எதிராக யாராவது பேசினா அவங்க வீடியோக்கள் ரீச் கம்மியாயிடும். இதுக்கு பேரு ஷேடோ பேனிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவங்களுக்கு சாதகமா, அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயங்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க இந்த அல்கோரிதம் மூலமா. ஒரு நாட்டோட தேர்தலை மாத்திர சக்தி இந்த அமெரிக்காவோட சோசியல் மீடியா கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட பக்கம் நியாயத்தை பேசினா எத்தனையோ அக்கவுண்டுகள் இந்த நிறுவனங்களால முடங்கி போயிருக்கு என்பதுதான் உண்மை. இது ரஷ்யாவுக்கு மட்டுமில்ல, ஈரானுக்கும் பொருந்தும். இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்ற கேள்வியில் தான் இப்ப பலமத்தில் எழுப்பி இருக்கு. இந்த கேள்வியும் புடினவர்கள் எழுப்பி இருக்கார். அடுத்ததான் நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது காலிவுட் படங்கள். நாம சும்மா என்டர்டைன்மெண்ட் நினைச்சு பார்க்கிற படங்கள்ல தான் மிகப்பெரிய ஒரு அரசியலே இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற பென்டகன், அப்படி பென்டகன் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவோட பாதுகாப்பு அமைச்சகம் ஹாலிவுட் படங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த படத்தை எடுத்தாலும் அதுல அமெரிக்க ராணுவம் தான் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. ரஷ்யாக்காரன் இல்லாட்டி அரபு நாட்டுக்காரன் தான் வில்லனா அந்த படங்கள்ல காட்டுவார்கள். பல வருஷமா இப்படித்தான் பார்த்து பார்த்து நாங்க பழகிட்டோம். நம்ம ஆள் மனசுல அமெரிக்கா தான் உலகத்தோட ரட்சகன் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க விதைச்சிட்டாங்க. இதைத்தான் சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க. துப்பாக்கியால ஒருத்தனை சுடுறதை விட அவனோட சிந்தனையை மாத்துறதுதான் பெரிய போரே. அமெரிக்கா அதை ரொம்ப கச்சிதமா செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் புடினவர்கள் சொல்லியிருக்கார். சரி, புடினவர்கள் ஏன் இப்ப இதை சொன்னார் என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். அதை கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. எங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதான்னு அமெரிக்கா இப்ப காட்டிக்கொண்டு இருக்கு. ஆனா ஈரான் போரில் அது தலைகளா இருக்கு என்பது வேற கதை. ஆனா புடினவர்கள் சொல்ல வாரது என்னன்னா, அமெரிக்காவோட பலமே இந்த 12,000 மீடியாக்கள் தான். ஒருவேளை உலக மக்கள் இந்த மீடியாக்கள் சொல்லுகின்ற பொய்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட அந்த சூப்பர் பவர் பிம்பம் ஒரே நாளில் உடைஞ்சிடும் என்பதுதான் அவரோட கருத்து. இன்னைக்கு ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகள் தங்களுக்கென்று தனியான செய்தி நிறுவனங்கள், ரஷ்யா தரப்புல இந்த RT என்று சொல்லலாம், CGTN என்று சொல்லலாம், பிரஸ் டிவி, இப்படி ரஷ்யா, சீனா, ஈரானோட செய்தி ஊடகங்களை பலப்படுத்திக்கிட்டு வராங்க. ஏனென்றா துப்பாக்கியை விட ஒரு செய்தியோட ரீச் ரொம்ப அதிகம் என்பது இப்பதான் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வரும் ரஷ்யா அமெரிக்கா சண்டை மட்டும் இல்லை, இது தகவல் ஜனநாயகத்துக்கான, அதாவது இன்ஃபர்மேஷன் டெமோக்ரஸிக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டமா பார்க்கப்படுது. இதுல நமக்கான பாடம், நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னண்டா, ஒரு நாட்டுல உள்நாட்டு கலவரம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ் தள பதிவு அல்லது பேஸ்புக்கில் போடப்பட்ட ஒரு லைவ் வீடியோ இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? அமெரிக்க நிறுவனங்களோட இந்த சோசியல் மீடியா அல்கோரிதங்கள் ஒரு நாட்டில் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிற செய்திகளை மட்டும் முன்னாடி தள்ளிவிடும். இதனாலதான் நிறைய நாடுகளில் கலவரங்கள் வெடிச்சிருக்கு. இதனாலதான் இப்ப இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகள் கூட எங்க நாட்டு டேட்டா எங்க நாட்டுக்கு தான் இருக்கணும்னு சட்டம் போடுறாங்க. நம்ம மூலியை செலவு பண்றதுக்கு ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நாம ஏன் அதிகாரம் கொடுக்கணும் என்பதுதான் நிறைய நாடுகளோட கேள்வியா இருக்கு. புடினவர்கள் சொன்ன அந்த 12,000 மீடியாக்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய போன் மூலமா நுழைஞ்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கலன்னா நாம இன்னைக்குமே மற்றவன் ஆட்டி வைக்கிற பொம்மையாத்தான் இருப்போம் என்பதுதான் நிதர்சனமான கவலையான உண்மையா இருக்கும். இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க தினமும் பார்க்கிற செய்திகள்ல எத்தனை சதவீதம் உண்மையா இருக்கும்? ஒரு செய்தியை பார்த்தா உடனே உணர்ச்சி வசப்பட்டு கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை யாரு சொல்றாங்க, ஏன் இப்ப சொல்றாங்க, இதனால யாருக்கு லாபம், இந்த 3 கேள்வியிலையும் கண்டிப்பா நீங்க கேட்டு பார்த்தா அந்த செய்தியை பற்றி உண்மையான புரிதலை நீங்க அடைய முடியும். அது உண்மையான செய்தியா அல்லது புரப்பண்டா செய்தியா என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உடனே உணர்ச்சி வசப்பட்டு கமெண்ட் பண்ணக்கு முன்னம் அந்த செய்தி நான் சொன்ன மாதிரி யாருக்கு அதனால நன்மை, யார் அதை சொல்றது, ஏன் இப்ப அந்த செய்தியை சொல்றாங்கன்ற கேள்வியை, இந்த 3 கேள்வியை நீங்க மறக்காம உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அது உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவோட இந்த 12,000 மீடியா மாஜ வேலையை உடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன ரீதியான சிந்தனை. அவங்க எதை உங்களை நம்ப வைக்க நினைக்கிறாங்களோ அதை தாண்டி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. புடினவர்கள் இன்னைக்கு இன்டர்வியூல சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த ஒரு வரி உலக அரசியலோட மொத்த இருட்டு பக்கத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். கடைசி நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்ல நினைக்கிறேன். தகவல் என்பது வெறும் செய்தி மட்டுமில்லை, அது ஒரு ஆயுதம். அதாவது இன்ஃபர்மேஷன் இஸ் எ வெப்பன். அந்த ஒரு ஆயுதம் இப்போ உங்க கையில இருக்கிற தொலைபேசியில இருக்கு. அதை வச்சு உங்களை அடிமையாக்க நீங்கள் இடம் அளிக்காதீங்க.
புடினவர்கள் சொன்ன அந்த போர் இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்கு. அதாவது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இப்போ உச்சக்கட்டத்தில் இருக்கு. இதில் யார் ஜெயிக்க போறாங்க என்பதை காலம்தான் சொல்லணும். பட் புடினவர்கள் இப்போ இருக்கின்ற கருப்பு பக்கத்தை உங்களுக்கு போட்டு உடைச்சிருக்கார். அந்த கருப்பு பக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி வருவதற்கான பாதையை நீங்கள் தேடுங்க. நான் சொன்ன அந்த 3 கேள்விகளையும் ஒவ்வொரு நியூஸை நீங்கள் பார்க்கும்போதும் நான் சொன்ன இந்த 3 கேள்விகளை நீங்கள் கேட்டு அதற்கான பதில்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அந்த செய்தி உண்மையான செய்தியா அல்லது புறப்பண்ட செய்தியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.